என்னமோ இதுக்கு முன்னாடி என்ன பார்க்காத மாதிரி பார்க்குற. என்னாச்சு திடீர்னு? என்னோட அதிர்ஷ்டத்தை பார்க்கற. உன் அதிர்ஷ்டம் என் முகத்திலயா இருக்கு? நீதான் என்னோட அதிர்ஷ்டமே. உனக்கு ஒண்ணு தெரியுமா? முறை உன்னை பார்த்தப்போ, உன்னை சந்திச்சப்போ நீ இவ்ளோ நல்லவனா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உன்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்பவே கேவலமா இருந்துச்சு. நிஜமாதான். அதாவது நான் உன்னை வீட்டுல சந்திச்சாலும் சரி, இல்ல வெளியே சந்திச்சாலும் சரி, எங்க இருந்தாலும் எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது. யூ நோ வாட்? நீ ஆட்டிடியூட், ஆரகன்ஸா இருப்ப. நீ அப்படியே தப்பானவ மாதிரியே இருந்த. உன்னை பார்க்கும் போதெல்லாம் இவெல்லாம் என்ன மனுஷன் அப்படின்னு தோணுச்சு. எவ்வளவு ரூடா இருக்கான்னு தோணுச்சு. ஆனா அப்ப தெரியாதுல்ல, இங்க நிக்கிறானே இந்த கரனோட நெஞ்சில இவ்ளோ பெரிய மனசு இருக்குன்னு தெரியாது. இதுல நிறைய அன்பு இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ ரொம்ப நல்ல மனுஷன் மட்டும் இல்ல, ஒவ்வொரு பொண்ணு அவ மனசுல ஒன்னு யோசிச்சு வச்சிருப்பால, இந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்னு நினைச்சிருப்பால. நீ அவனேதான். நீ அப்படியே இருக்க. அதோட என்னால இதுக்கு மேல லக்கியான பர்சனா இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு நீ கிடைச்சிருக்க as a லைஃப் பார்ட்னரா. நான் தான் லக்கி. ஏன்னா நீ என் வாழ்க்கையில வந்திருக்க. அதிர்ஷ்டம் மட்டும் இல்லைன்னா நீ எனக்கு கிடைச்சிருக்க மாட்ட. நிஜமாதான் கரண், நீ எனக்கு கிடைச்சது அதிர்ஷ்டம் தான். நீ எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் நிஜமா சொல்றேன், நான் ஓப்பனா சிரிக்க கத்துக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி சிரிச்சதே கிடையாது. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு சண்டை போட கத்து கொடுத்த. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த உலகத்திலே நான் நிறைய சண்டை போட்டது உன்கிட்ட மட்டும்தான். ஆனா இப்போ யோசிச்சு பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம போட்ட அந்த சண்டை, அந்த பைத்தியக்காரத்தனம், அதுதான் என் காதலோன்னு தோணுது. எனக்கு என்னமோ நான் ஒன்னும் உன்னை மாத்தல, நீதான் என்ன மாத்தி இருக்க. சாதாரண பிரீத்தால இருந்து பிரீத்தா கரண மாத்திருக்க. நீ என்ன கம்ப்ளீட் பண்ணிட்ட. தேங்க்யூ. எப்பவுமே எனக்கு துணையா இருக்கிறதுக்கு தேங்க்யூ சோ மச். யூ வெல்கம். நான் எப்பவாச்சும் பலவீனமாயிட்டேனா, எப்பயாவது என் மனசுல நம்பிக்கை இல்லாத மாதிரி ஆயிட்டா, இல்ல மனசு உடைஞ்சு போனாலும் நீ எப்பவுமே என் கையை பிடிச்சிடுற. எப்படிதான் நீ இதெல்லாம் செய்யற? பிகாஸ் ஐ அம் கரண், தெரியும்ல. நீ என்ன விழாம மட்டும் காப்பாத்துறது இல்ல, என்ன பலவீனமா ஆக விடாமையும் காப்பாத்துற. தைரியத்தை இழக்கும் போது என் கூட இருக்கிற. நீ என்னோட அதிர்ஷ்டம் மட்டும் இல்ல கரண், நீதான் என்னோட பலம். நீ இந்த மாதிரி அழாத. நீ அழும்போது எனக்கு என் மனசுக்குள்ள என்னமோ பண்ணுது, என்னால தாங்க முடியல. ப்ளீஸ் டோன்ட் கிரை எவா. ஐ வில் ட்ரை. சரி, நான் அழ மாட்டேன். அது சரி, நீ இந்த கரணை பத்தி பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்ட. ஆனா நான் இப்ப பார்க்க எப்படி இருக்கேன்னு சொல்லவே இல்லையே. ஒரு நிமிஷம்.
மை காட், நீ நிஜமாலே அப்படியே பிகி மாதிரியே இருக்க. எப்படி இருக்க தெரியுமா பேபி? டாப் டு பாட்டம் அப்படியே டிப் டாப்பா இருக்கு. நான் எப்படி இருக்குன்றத பத்தி நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீ நான் சொன்ன வேலைய பண்ணியா இல்லையா? எந்த வேலை? கிருத்திகாவை ரத்த கண்ணீர் வடிக்க வைக்கிற வேலை. எப்படி உனக்கு புரிய வைக்கிறது? நீ கொஞ்சம் அமைதியா இரு. நான் அமைதியா இருக்கணும்னா நீ கிருத்திகாவை அழ வைக்கணும், அவளை அவமானப்படுத்தணும். நீ அவளை அழ வைக்கிற வரைக்கும் நான் உனக்கு ஜஸ்ட் ஒரு மிஸ்ஸஸ் ஷர்லின் ரிஷப் லூத்ரா தான். மைண்ட் இட். பைத்திய மாதிரி. அட சிரிச்சது அவ, மாட்டினது நான். சொல்றதுக்கு இவ. அட நான் எதுக்கு இங்க வந்தேன்? இவளும் என்ன கூப்பிடல. இதுக்கு பேர் தான் தனக்கு தானே சூனிய வச்சுக்கிறதுங்கிறது. ஷர்லின், என்னாச்சு? எதுக்கு இவ்ளோ கோவத்துல இருக்க? ஏன்னா ஒருத்தி என்ன அவமானப்படுத்திட்டா. அதோட அவளுக்கு நான் ஒரு நல்ல பாடத்தை கத்துக் கொடுக்கற வரைக்கும் என் மூடு இப்படிதான் இருக்கும். யார் உன்னை அவமானப்படுத்தினாங்கன்னு சொல்லு. என்னால இப்ப அதை சொல்ல முடியாது. ஆனா அவளுக்கு ஒரு நல்ல பாடத்தை நான் கத்துக் கொடுத்த பிறகு முதல்ல வந்து உங்ககிட்ட தான் சொல்வேன். ஏன்னா உங்ககிட்ட தான் நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்றேன். சரிம்மா, ஆனா இப்போதைக்கு கோபப்படாம சோனாக்ஷியோட கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணு. ஓகே? சரிங்க அத்தை. வா. ஐயோ மாமியாரே, இவக்கு எந்த பொண்ணு அழ வைக்கணும்னு நினைக்கிறாளோ வேற யாரையும் இல்ல, உங்க பொண்ணுதான். அவளை ரத்த கண்ணீர் வடிக்க வைக்கணும்னு நினைக்கிறா. அவ்வளவு பெரிய பிளான் யாருக்கு கொடுத்துருக்கா தெரியுமா? எனக்கு தான். நான் உங்க பொண்ணை அழ வைக்கிறதுக்கு விரும்பல. ஏன்னா உங்க பொண்ணு ரொம்ப ஸ்வீட் ஆச்சு. அவளை அழ வைக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா இப்ப என்கிட்ட வேற ஆப்ஷனே இல்ல. அடடா, என் லைஃப் மட்டும் ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கு? பரவாயில்ல, என்னுடைய பேரு த கிரேட் பிருத்வி, த கிரேட் மாஸ்டர் மைண்ட் பிருத்வி. என்கிட்ட எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கும். அதனால என்ன, நான் என் ஸ்டைல்லயே பண்றேன். கட்டையும் உடையாது, பாம்பு சாகாது. பேபிக்கு சந்தோஷம், கிருத்திகாவும் அழுக மாட்டா. ஃபேன்டாஸ்டிக். எனக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்க, அதனால தான் நீ கிடைச்சிருக்க. பிரீத்தாவோட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஐ அம் த லக்கியஸ்ட். ஆனா உனக்கும் லக் இருக்கு. உனக்கும் அந்த தாடி வச்ச ஆட்டுக்கும் தானே கல்யாணம் நடக்க இருந்தது. அப்படியா? அப்படின்னா நீ கூட தான் அந்த பல்லிய கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்த. நீ மண்டபத்துல கூட உட்கார்ந்துட்ட. நான் வராம இருந்திருந்தா நீ அவளதான் கல்யாணம் பண்ணிருப்ப. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? தலையில யார் பேர் எழுதியிருக்கோ அவங்களோட தான் கல்யாணம் நடக்கும். என் தலையில உன் பேர் எழுதி வச்சிருக்காரு, அதுதான் நடந்திருக்கு. நம்ம 2 பேரோட தலை எழுத்தும் அதுதான். ஐ அம் சோ ஹாப்பி. அட வா வா, நம்ம கீழே போலாம். கீழே இல்ல, நான் முதல்ல சோனா கிட்ட போகணும். அவளை வர நான் ரெடி பண்ணணும். பிரைட் ஆச்சு. ஓகே, நீ போ, நான் வரேன். சரி, சீக்கிரம் வந்துரு. கீழே ஆல்ரெடி பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. பிரீதா, நீ எதையும் மறக்கல? என்ன? ஐயரே, இந்தாங்க பூஜை சாமான். ஹலோ, இன்ஃபர்மேஷனை கொண்டு வர இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஆகும்? எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றது? நீ எல்லாத்தையும் விடு, ஒரு வேலை பண்ணு. நீங்க கிளம்பி வா, உன் ஆளுகிட்ட சொல்லிட்டு வா. நீங்க கிளம்பி வர்றதுக்குள்ள அவனை எல்லாத்தையும் இங்க கொண்டு வர சொல்லு. ஏன்னா அது எனக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படும். சரியா? சீக்கிரம் வந்துரு, வா.
ஸ்ருதி, எங்கம்மா உன்னோட அக்கா? அதான் பிரீதாவை கேக்குறேன். அங்கிள் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளுமா. இந்த ரஜத்தோட வரன்னு யார் உங்களுக்கு சொன்னது? என்னாச்சு? ஐம் so சாரி. அது அக்கா தானே. அக்கா இங்க தான் எங்கேயாவது இருப்பாங்க. எங்க இருக்காங்கன்னு தெரியல. அங்கிள் வாப்பா வாப்பா. ஃபிட்டிங்லாம் கரெக்டா இருக்குல்ல? அடடடடடா, அமக்களமா இருக்கீங்களே. நீயும் இனிமே கல்யாணம் ஆனவங்க லிஸ்ட்ல வந்துருவ தெரியுமா? அங்கிள் போற. நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதோட மறைக்கிறதுக்குன்னு எந்த சீக்ரெட்டுமே இல்ல. நான் யாரை காதலிக்கிறேனோ அவளே என் வாழ்க்கையில வரப்போறா. வேற என்ன வேணும்? குட். மாப்பிள்ள பூஜை பண்ற நேரம் வந்தாச்சு. அவரை மண்டபத்துக்கு வர சொல்லுங்க. ரஜத் கண்ணா, வா. கரண், இங்க கொஞ்சம் வாப்பா. ரஜத், இங்க பாரு, நீ இப்படி பண்ண கூடாது. சித்தப்பா, நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அதெல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். ரஜத் ப்ளீஸ் சித்தப்பா. வா வாப்பா. அடடடா, வாங்க வாங்க, நல்லா இருங்க நல்லா இருங்க. இவங்க சோனாவுடைய கசின்ஸ். வணக்கம். நல்லா இருங்கம்மா, நல்லா இருங்க. சோனா எங்க? அவ மேல இருக்கா. ஸ்ருதி, இங்க வாயே. சொல்லுங்க ஆண்டி. இவங்க சோனாவோட கசின்ஸ். ஹாய். ஹாய். இவங்களோட மேல போய் சோனாவை கூட்டிட்டு வா. ஓகே, வாங்க வாங்க, லெட்ஸ் கோ. நீ எவ்வளவு சிரிக்கணுமோ அவ்வளவு சிரிச்சுக்கோ கிருத்திகா. நாளைக்கு மட்டும் நான் உன்னை அழ வைக்கல. என் பேரு ஷர்லன் இல்ல. நீ எவ்வளவு சிரிச்சியோ அதை விட பல மடங்கு அழுவ. உன்னை அழ வைக்க போறது உன்னுடைய பிரித்விதான். நீ ஏதாச்சும் சொன்னியே என்ன? ஒன்னும் சொல்லல. ஆனா நீ கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட. நீ மட்டும் கிருத்திகாவை ரத்த கண்ணீர் வடிக்க வைக்கல. என்கிட்ட என்னைக்கும் பேசாத. சோனா இன்னும் வரலையே. முன்னெல்லாம் இந்த மாதிரி கல்யாணத்துல நான் ஆட்டோமேட்டிக்கா ஜோக் அடிப்பேன். ஆனா இப்போ மூடே இல்லாதனால எனக்கு ஜோக்கே வரமாட்டுது. ஆனா இந்த கல்யாண வீட்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நானும் வாழ்க்கையில எங்க கல்யாண வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நான் உண்மையிலேயே லக்கி தான். அதே மாதிரி நீயும் பிரீத்தாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லக்கியா இருக்கீங்களே. உண்மையை சொல்லவா, நானும் பிரீத்தாவும் ரொம்ப லக்கி தான். ஆனா உங்க கல்யாண விஷயத்துல அம்மா ஒன்னும் அவ்வளோ லக்கி இல்ல. அம்மா அழகுக்கு அமிதா பச்சனே கம்மி தான். ஆனா அவங்க தலையெழுத்து நீங்க மாட்டீங்க. நீ ஒண்ணு சிம்பு மாதிரிலாம் இல்ல. எப்படியும் இந்த கல்யாணத்துல பிரீத்தா தான் ஸ்டாரு. நீலாம் ஒன்னும் ஸ்டார் இல்ல. இங்க பாரு, சண்டை போட்டெல்லாம் பிரயோஜனமே இல்ல. ஒருத்தர் முன்னாடி இப்படிலாம் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதெல்லாம் அப்பா பையனுக்குள்ள சீக்ரெட். இதெல்லாம் நமக்குள்ளே வச்சுக்கலாம். எல்லாருக்கும் முன்னாடி ஓபன் பண்ணாத. நான் கேட்டுட்டேன். ரொம்ப எல்லாம் கேட்காதீங்க. ஆக்சுவலி எங்க 2 பேர் கல்யாண வாழ்க்கையில எங்க 2 பேரோட பொண்டாட்டிங்க தான் சூப்பர் ஸ்டார் இல்ல? பொண்டாட்டி தாசனுங்களா? இங்க பாருங்க மம்மி, ரொம்ப ஓவரா பேசாதீங்க. எப்ப பார்த்தாலும் ஒட்டு கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. யாரு? சோனா, நான் தான் பிரீதா. பிரீதா, தேங்க் காட் நீ வந்துட்ட. சீக்கிரம் வா சீக்கிரம் வா. என்ன தெரியுமா, இங்க பாரு, நான் ரொம்ப நேரமா இந்த துப்பட்டாவை செட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். முடியவே இல்ல. இதுக்கு ப்ளீட்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு சொல்ல. ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன்ல. கல்யாண பொண்ணு ரெடி ஆனாலா இல்ல இல்லையான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆனா நீ உன்னை ரெடி பண்றதுக்கு ஒரு பியூட்டிஷியனை வர சொன்னல. மெல்லமா மெல்லமா சொல்லு. அது என்னன்னா, அவ என்ன ரெடி பண்ண வந்தா, அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணி விட்டுட்டு போயிட்டா. ஏன்னா அவளுக்கு வேற ஒருத்தர் கல்யாணத்துக்கு போக வேண்டி இருந்தது. அதனாலதான். எதுக்கு அவளோட ஏர்னிங்ஸ குறைக்கணும்? ஏன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் பணம் தேவைப்படும் தானே. அதனாலதான். அது மட்டும் இல்லாம நான் தான் லேட்டா ரெடியாக ஆரம்பிச்சேன். அதனால அவகிட்ட எவ்வளவு டைம் இருக்கோ அதுக்குள்ள நீ என்ன ரெடி பண்ணா போதும் நானே தான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவளும் கிளம்பிட்டா. நேரா அனுப்பல, பேக் டோர் வழியா தான் அனுப்பியிருக்கேன். பேக் டோர் வழியா எதுக்கு? ஆமா, வேற என்ன பண்றது? ஏன்னா அப்பா பாத்திருந்தா கண்டிப்பா பணத்தை கட் பண்ணிருப்பாரு. அட சிரிக்காத. அப்பா முகத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணாத. அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இங்கேயும் ஒரு பின்னு போடட்டுமா?
இல்ல விட்டுருவா? உனக்கு எப்படி சரின்னு படுதோ அப்படி பண்ணு பிரீதா. ஒரு பின் போட்டுறேன். இதுதான் சாக்குன்னு எனக்கு உன்னை அழகா ரெடி பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். இப்ப நீ வந்துட்டாலே இனிமேல் எனக்கு எதுக்கும் டென்ஷனே இல்ல. எனக்கு கண்டிப்பா தெரியும் நீ அந்த பியூட்டிஷியனை விட என்ன ரொம்ப அழகாவே ரெடி பண்ணுவேன்னு. இங்க பாரு பிரீதா, நீ ஒன்னும் என் அக்காலாம் இல்ல. ஆனா என் அக்காவை விட நீ சலிச்சவ இல்ல என்ன பிரீதா? நிஜமா நீ என்னமோ என்னோட உண்மையான அக்கா மாதிரியே இருக்க. கொஞ்ச நாள்லயே இவ்வளவு சொந்த மாதிரி தோண ஆரம்பிச்சிட்டு பாத்தியா? இது மாதிரியான ஒரு க்ளோஸ்னஸ் ஃபேமிலி விட வேற எங்க கிடைக்கும்? உண்மையே சொன்னா யூ ஆர் லைக் மை ஃபேமிலி நவ். பிரீதா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்கிட்ட என்னோட ப்ராப்ளம்ஸ், என் சந்தோஷம், என் சோகம் எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியும். சரி, ஒரேடியா ரொம்ப எமோஷனல் ஆகாத. இன்னைக்கு இது ஆக்சுவலி உனக்கு ரொம்ப பெரிய நாள். இங்க பாரு, கீழே போனதுக்கு அப்புறம் புகுந்த வீட்டுக்கு போகும்போது சென்டி ஆகணுமா இல்லையா? சரி சரி, இப்போ சீக்கிரமா ரெடி ஆயிடு. உன் மாப்பிள்ள அங்க உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை வெயிட் பண்ணி பண்ணி ரொம்ப நொந்து போய் ஓடிட்டு போறாரு. சரி சரி வா. அது சரி பிரீதா, நம்மளால கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்கவே முடியாதே. அதுவும் இப்படி தினமும் சந்திக்கிற மாதிரி சந்திக்க முடியாது. ஆனா ஹலோ, நான் இருக்கேனே, நான் எப்ப வேணாலும் வருவேன், உன்னை டார்ச்சர் பண்ண வருவேன். அதுவும் உன்னோட ஹெல்ப்புக்காக. உன்கிட்ட இருந்து கத்துக்கணும்ல பெஸ்ட் மனைவி எப்படி ஆகணும்னு. நான் கூட உன்ன மாதிரியே பெஸ்ட் மனைவி ஆகணும். அதை விட இம்பார்ட்டன்டான விஷயம் ஒரு மனைவியோட டியூட்டிஸ் என்னன்னு தெரியணும். அதோட புருஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியணும். ஏய், புருஷனை ஹேண்டில்லாம் பண்ண மாட்டாங்க. புருஷனை காதலிக்கணும். உன் புருஷனை மட்டும் இல்ல, உன் புருஷனோட மொத்த குடும்பத்தையும் புருஷனை எப்படி நேசிக்கிறியோ அந்த அளவுக்கு நீ நேசிக்கணும். அதாவது இப்போ நீ சொன்னல, குடும்பத்துல இருந்து வெளியே இந்த மாதிரி கல்யாணம் எப்படி நடக்கும்? சோ உன்னோட மொத்த அன்பையும் நீ உன் குடும்பத்து மேலதான் போடணும். நீ அப்படி பண்ணனா மெல்ல மெல்லமா நீயே அதை ரியலைஸ் பண்ணிடுவ. அது நீ எப்படி உன்னோட புருஷனை மட்டும் இல்ல எல்லாரோட மனசையும் ஜெயிச்சேன்னு தெரிய வரும். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் நீ உன்னோட ஃபேமிலில ரொம்ப பிஸி ஆயிடுவ. ஒருவேளை நானே உனக்கு ஃபோன் பண்ணா கூட நீ ஃபோன் எடுத்து என்கிட்ட, பிரீதா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், என் ஹஸ்பண்டுக்கு சமைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவ. போதும். இதோ கல்யாண பொண்ணு ரெடி. இப்ப போலாமா? உன்னோட மாப்பிள்ள உனக்காக ஆவலா காத்துக்கிட்டு இருக்காரு. கல்யாண பொண்ணே, இங்க என்னதான்ப்பா நடக்குது? நீங்க வந்துட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? ரொம்ப அழகா இருக்கு. தேங்க் யூ. அட வாப்பா, உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மண்டபம் வெயிட் பண்ணுது, ரஜித் வெயிட் பண்றாரு. சீக்கிரம் வாப்பா போலாம். போலாம் போலாம். இரு இத நான் மறந்துட்ட பாரு. இத பாருங்க, இத டக்குனு போட்டு விடுங்க. இந்தாங்க. அவ்வளவுதான். துப்பட்டா அத்தை, நான் ஒன்னு யோசிச்சு வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல கரண் பிரீதாவோட வெட்டிங் ஆனிவர்சரி வருது. மண்டபமும் அலங்காரமா இருக்கு. அவங்க 2 பேருக்கும் நாம மறுபடியும் கல்யாணம் பண்ண என்ன? ஏன்னா இது வரைக்கும் அவங்க கல்யாணம் இப்படி நடக்கலையே. அவங்களுக்கும் சந்தோஷம், வீட்டாளுங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். நல்ல ஐடியா தான். ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா, முதல்ல பேபி வரட்டும்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம். நீங்க இப்ப சொன்னது கரெக்ட் அத்தை. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம கரனுக்கும் பிரீதாக்கும் மறுபடியும் கல்யாணம் பண்ண அவங்க குழந்தைங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸ்ருதி, யூ டெல் சமீர், இங்க ராத்திரியோட ராத்திரியா கல்யாணத்துக்கு ஏன் வந்தோன்னு சொன்னியா இல்ல உண்மையான காரணத்தை சொல்லிட்டியா? என்ன காரணம் ஜானகி ஆண்டி? அட என்ன காரணம்? எல்லா பொண்ணுக்கும் இருக்கிறது தான். பசங்க அதுக்கு தானே கல்யாணத்துக்கு போறாங்க. ஏன்னா அதிகபட்சம் ஜோடிங்க ஒண்ணு சேர்றது கல்யாணத்துல தானே. அதனால நீ பயந்துட்ட இல்ல? பொறாம பத்தியா? பொறாமையில உன் ஹைட்டு கூட கம்மி ஆயிடுச்சு. நீ பயந்துட்டு தானே. உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட ஹீரோ வேற யாரையாவது காதலிச்சு போறான்ற பயம் தானே இல்ல? ஜானகி ஆண்டி, நீங்க கொஞ்சம் ஓவரா யோசிக்கிறீங்க. தப்பு ஆண்டி, தப்பு. நான் ஒன்னும் அந்த அளவுக்கு லோ லெவல் இல்ல. ஓகே, நான் ஒன்னும் அவ்வளவு தப்பானவளும் இல்ல. நல்லது. அப்படி எதுவும் இல்லையா? சரி, அப்படின்னா அவன் வாழ்க்கையில ஒரு நல்ல பொண்ணு வந்துட்டான்னா அதுக்கப்புறம் அவன் அவளை இந்த கல்யாணத்துல ரொம்ப சந்தோஷமா ஏத்துப்பானா இல்லையா? ஓ ஹலோ ஜானகி ஆண்டி, சமீர் யாரையும் அவனோட லைஃப்ல வரதுக்கு விடவே மாட்டான். என்ன சமீரோட லைஃப்ல நான் ஜானகி ஆண்டி என்ன காலி பண்ணிடுவீங்க போல இருக்கே. யூ நோ வாட், எனக்கு சோனாவை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அவளை பல வருஷமா தெரியும். ஷீ இஸ் லுக்கிங் சோ பியூட்டிஃபுல் அண்ட் சோ ஹாப்பி. அண்ட் பெஸ்ட் திங் இஸ் ரஜத் ரொம்ப நல்ல பையன். அவளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டவன் இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றான். பர்ஃபெக்ட் ஃபார் ஈச் அதர். அப்படியே நம்மள மாதிரியே. எஸ்.